அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் டி இந்திராணி, உதவி திட்ட அலுவலர் மகளிர் திட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து மகளிர் திட்டத்தின் மூலமா ரொம்ப சிறப்பான ஒரு தொழில் முனைவாரா உருவாகி இங்க வந்து நேர்காணலுக்காக வந்திருக்காங்க. நம்மளுடைய தலைஞாயிறு வட்டாரம் கிரிஜா ஜெயபாரதி மகளிர் சுயஉதவி குழுல இருந்து வந்திருக்காங்க. வேதாரண்யம் வட்டாரம் சுசிலா செம்பருத்தி மகளிர் சுயஉதவி குழுல இருந்து வந்திருக்காங்க. இவங்களை வந்து வருக வருக என்னை வரவேற்று அவங்களுடைய நம்ம மகளிர் சுயஉதவி குழுமா தொழில் முனைவோரா உருவானதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சாங்க, எப்படி வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படின்றத பத்தி நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிரிஜா, இப்போ நீங்க வந்து பொருள் எல்லாமே தயாரிக்கிறீங்களா? நீங்க கிராமத்துலதான் இருக்கீங்க. பட் கிராமத்துல இருக்கும் போதுமே மக்கள் வந்து கிராமத்து மக்கள் அவங்களுக்குமே நீங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள் தான். அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி வாங்குவாங்க? நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை இல்ல டவுனுக்கு எதுவும் எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்றீங்களா? இதை வந்து எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க வந்து மேடம் இப்ப கிராமப்புறங்கள்ல வந்து எல்லாரும் அதை செய்யறது இல்ல. சில பேர் வந்து வேலைக்கு போறாங்க, அந்த வயல் வேலைக்கு போறாங்க கொள்றாங்க. அதோட அவங்க வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நாங்க வந்து நான் இது மாதிரி போடுறத பார்த்துட்டே அவங்க வந்து கேட்பாங்க, வாங்கிட்டு போவாங்க. 2வது வெளியில நாங்க போறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் திட்டம் மூலியமா எங்களை சென்னைக்கு வந்து ஸ்டால் போட அனுப்பிவிடுவாங்க. அங்க நாங்க வள்ளுவர் கோட்டத்துல ஸ்டால் போடும்போது, ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க சொல்லி விக்கும்போது, அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் எங்களுக்கு. அப்போ வந்து நாங்க குடுக்குற விசிட்டிங் கார்ட வச்சு எங்கள்ட்ட பொருள் வாங்குவாங்க. ஆர்டர் மூலியமா நாங்க அதுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வசதி. 2வது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு ஸ்டால் போடும்போது, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க வரணுமா இந்த இடத்துல ஸ்டால் போடுறது அப்படின்னு. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அங்க பண்ணும்போது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். இப்ப நான் இன்னைக்கு இது பண்றேன்னா, ஒரு ஸ்டால்ல வேற மாதிரி பண்ணுவாங்க, வேற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு அனுபவத்த நம்ம பெறலாம். அதுக்காக வந்து ஸ்டால்ல போடுறதுனால நெறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. நெறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளி மாநிலம் வரைக்கும் நான் பார்சல் போட்டு குடுத்துருக்கேன். வெளிமாநிலம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைரக்டா உங்களுடைய கார்டு வச்சு விசிட்டிங் கார்டு வச்சுதான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கேட்பாங்களா? இல்ல அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா எதுவும் கேட்கறது? அமேசான்ல எல்லாம் நாங்க நெறைய பதிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வெளி மாநிலங்கிறது வந்து கவர்மெண்ட் மூலியமா நாங்க ஹரியானா போனதுல, அதுல நெறைய எங்களுக்கு நாங்க விற்பனை பண்ணதுல, அது மூலியமா அந்த ஸ்டிக்கர்ல வச்சே எங்களுடைய நேம வச்சே நெறைய பேரு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நெறைய பேர் வாங்குறேன். இப்ப புதுடில்லியிலேருந்து கூட என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லயே ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு அ மனிதர் எப்படி நம்ம காலை உணவு எப்படி சாப்பிடணும்? நம்ம எப்படி உடனடியா ஒரு உடம்பு முடியலைன்னா, நம்ம எப்படி அத பார்க்கணும்? டாக்டர்கிட்ட போவாததுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையா என்ன நம்ம பண்ணணுங்கிறதெல்லாம் நான் போடுறேன்னா, அத பார்த்துட்டு அந்த அம்மா வந்து அவங்க எவ்வளோ பதவியில இருக்காங்களோ தெரியல. அவங்க எனக்கிட்ட ஃபோன் பண்ணி, "இந்த இது போட்டீங்களாம்மா ஸ்டேட்டஸ்ல? அருமையா இருந்ததும்மா. எனக்கு இன்னொரு வாட்டி நீங்க அத சொல்லுங்கம்மான்னு" சொல்லி அது பதிவேற்றம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த தலை சுத்தல், மயக்கம், வாந்தி ஒரு மாரி வர்றவங்களுக்கு, அது ஒரு மாரி மல்லி நம்ம சாதாரண கொத்தமல்லியில வச்சு இஞ்சி, கொத்தமல்லி, ஜீரகம் ஊற வச்சு காலையில ஒரு லெமன் ஒத்துக்கிட்டவங்களுக்கு லெமனு, இல்லன்னா அந்த நார்த்தங்காய் புழிஞ்சு அத சாப்பிட்டீங்கன்னா, 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, தலை சுத்தல், வயித்த புரட்டல், பசி அதிகமா இருக்கும். இதெல்லாம் தேவலாமா? இப்ப வெயில் நேரத்துல இதெல்லாம் வந்து நம்ம நெறைய பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, இந்த மகளிர் திட்டத்து மூலியமா தான் நாங்க வெளியில வந்தது. இல்லன்னா நாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஏதோ நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதனால எங்களுக்கு நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அந்த மகளிர் திட்டத்துல நாங்க இருக்கிறது எங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு. இப்போ வந்து நம்ம வேதாரண்யத்துல இருந்து வந்திருக்காங்க. நீங்க எப்படி வந்துட்டு தானியங்கள் வந்து இயற்கை முறையில செய்றீங்களோ, அது போல காய்கறி, பழங்கள், கீரைகள் எல்லாமே வந்துட்டு இயற்கை முறையில அவங்க விவசாயம் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். சொல்லுங்கம்மா சுசிலா, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுல்லா வந்து இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம். ஆமா. ஓகே. என்னிட்ட நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் கோழியில தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4 கோழி பையன் விளையாட்டு போல ஆரம்பிச்சது. அதுலேருந்து அப்படியே ஒரு பெரிய பண்ணையாவே அதை உருவாக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆடு, மாடு இது வந்து நம்ம வீட்ல வளர்க்கக்கூடியது தான். இந்த சாணத்தை வச்சு தான் இத மக்க வச்சு, இத வச்சு தான் நான் வந்து இயற்கையா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாவே. அது இல்லாம எங்கள்ட்ட மாந்தோப்பு வந்து அதிகமா இருக்கு. அதையும் வந்து நாங்களே வந்து பஞ்சகாவியா அந்த மாரி ரெடி பண்ணி, மாமரத்துக்கும் அந்த மாரி குடுத்து, இயற்கையாவே பழத்தை எல்லாம் இது பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே பண்ணுனாலும், ஊர்ல பண்ணுனாலும்,
இதை வந்து நம்ம ஊர்ல பண்றது அப்படிங்கிறது ஒரு சாத்தியப்படாத விஷயமா இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா நிறைய அவமானங்கள், நிறைய இது இவ்வளோ படிச்சுட்டு காய்கறி இது தூக்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தவிர பாக்கி எல்லாருமே என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் அதிகம். ஏன்னா நான் காய்கறி அந்த வயல்ல நின்று ஆட்களோட ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நிறைய அவமானங்கள், அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனா இந்த அவமானங்கள்லாம் தாண்டி நிறைய 5 வருஷமா நிறைய அனுபவிச்சாச்சு. அதே மாதிரி இங்க அவமானமா நினைக்கிறவங்க இதே வந்து நான் சென்னையில வந்து கடந்த 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இதை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் வந்து எனக்கு மகளிர் திட்டத்துல இருந்து திருப்பி நிறைய இன்னும் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமா ஆகிறதுக்கு சென்னையில ஸ்டால் வந்து மாதத்துல வந்து முதல் சனி ஞாயிறும் 3வது சனி ஞாயிறும் எனக்கு ஸ்டால் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து காய்கறி அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஒரு வாரம் போகல, நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா கூட கஸ்டமர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் கூட இந்த மாதிரி கஸ்டமர் அப்படின்னு கிடையாது. நிறைய ஹைஃபையான கஸ்டமர் தான் வருவாங்க. டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாரம் நம்ம போகல அப்படின்னாலும் நாகப்பட்டினம் காய்கறி வரலையா, நாகப்பட்டினம் காய்கறி வரலையா அப்படின்னு அந்த கேட்கிற கேள்வியிலேயே வந்து என்னை திருப்பி ரிப்பீட்டடா வரச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால நானும் போயிட்டு இருக்கேன். கஸ்டமரும் அந்த மாதிரி இது பண்றாங்க. நிறைய கஸ்டமர் கிட்டத்தட்ட நான் ஒரு 500 கஸ்டமர் கிட்ட வச்சிருக்கேன் இப்ப சிட்டில. இப்ப சென்னை ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள வந்து ஒரு பொருளும் நான் எப்படி ஃபர்ஸ்ட் காய்கறி தான் ஆரம்பிச்சேன். ஒரு பொருளா வந்து கேட்க மக்கள் கேட்க இது பண்ணி தருவீங்களா? இப்ப நம்ம ஊர்ல புளி கிடைக்கும். அத வந்து அந்த புளி சீசன்ல வாங்கி அரிஞ்சு சுத்தமா நம்மளா வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாம நம்ம கொடுக்கறதுனால அப்படியே ஒரு பொருளா கேட்க நானும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 30 வகையான பொருளுக்கு மேல நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப 500 கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் நான் தளர்ந்து உட்கார்ந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து என்னோட உறவுகளாவே ஆயிட்டாங்க. அப்ப நான் நிறைய ஸ்டால்ஸ் இப்ப மகளிர் திட்டத்துல எல்லாம் போய் நிறைய ஸ்டால்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய அனுபவம் நிறைய கிடைச்சிச்சு. அதை இது பண்ணி நிறைய என்னை யாரெல்லாம் அவமானம்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன வந்து வெளி உலகத்துக்கு வந்து என்னோட பேட்டி எல்லாம் தினகரன் விவசாயி புக்கிலே வந்துச்சு. அதெல்லாம் வந்து தமிழ்நாடே என்ன கொண்டாடுனுச்சு. அப்ப வந்து எனக்கு அது வந்து ரொம்ப விவசாயம் அப்படிங்கிறது எனக்கு என் பையனே வந்து என்னை ரொம்ப தாழ்த்தி பேசினான். ஆனா இருந்தா கூட அந்த பேட்டி வந்து ஒரு ஸ்டேஜ் நான் ஏறக்குள்ள அம்மா வந்து விவசாயம் பண்ணாலும் இவ்வளோ ஸ்டேஜ் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஃபுல்லா வந்து என்னோட கணவர் ரொம்ப சப்போர்ட்ல இருந்தாங்க. இப்ப வந்து மகளிர் திட்டத்துல எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இன்னமும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன காய்கறிகள் அது போல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபுல்லாவே வந்து நாட்டு காய்கறிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏரியா பொறுத்தளவு வந்து மலைக்காய்கள் நம்மளுக்கு வரவே வராது. அதனால வந்து வெளியில நம்ம வாங்கிட்டு போய் விற்போம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இல்லை. என்கிட்ட என்ன பொருள் நாங்க உற்பத்தி பண்றோம், விளைவிக்கிறோமோ, இப்ப எங்க குழுவிலேயே நிறைய 12 பேர் இருக்கோம். அந்த 12 பேர்ல கண்டிப்பா ஒரு 6 பேர் வந்து அவங்களையும் விவசாயம் பண்ண சொல்லி அந்த பொருளையும் நான் எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லாமே இயற்கையா என்னோட இது என்னன்னா இயற்கையா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குண்டு சுரைக்காய், அப்புறம் நாட்டு கத்திரிக்காய், வெண்டிக்காய், சின்ன நாட்டு பாகல், நீட்டு புடலை, இதெல்லாம் வந்து சிட்டில வந்து கிடைக்காத ஒரு பொருள். அவங்க வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க அதெல்லாம். அப்புறம் பரங்கிக்காய், இதெல்லாம் வந்து பார்த்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பொருளை வாங்கி டேஸ்ட் பண்ண நாளுக்கு நாள் வந்து கஸ்டமரோட இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இதுல நிறைய நஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு வந்து மனசு திருப்தியோட லாபத்தோட இதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். சுசிலா, இப்போ வந்து நீங்க காய்கறி எல்லாம் சென்னை எடுத்துட்டு போறேன்றீங்க. அது சென்னை எடுத்துட்டு போறோன்றது பயங்கரமான ரிஸ்க். அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணதே முதல்ல வந்து பஸ் தான். ஏன்னா நம்ம வந்து தனியா ஒரு ஆட்டோ எடுத்து அந்த மாதிரி கொண்டுட்டு போற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிசினஸ் வளர்க்கல. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்லயே வந்து பஸ் வந்து ஆம்னி பஸ் போயிட்டு இருந்துச்சு, ஏர் பஸ். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் போய் நாங்க கேட்டப்ப இந்த மாதிரி பார்சல் ஏத்தணும் அப்படின்னு கேட்டப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊருக்காரவங்களுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை வந்து இது பண்ணி அந்த பஸ் முதல்ல சப்போர்ட் பண்ணது. அதுல எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். இன்னைக்கு ஒரு பொருளை வந்து சென்னைக்கு கொடுத்து விட்டு நம்ம வாங்குறது அப்படிங்கிறது அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுவே வந்து எங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிட்டு, இன்னொன்னு நாங்க மெயின்ல தான் இருக்கோம். அதனால வந்து எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுல இது பண்ணவும் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. அப்ப தெரியல. இப்பயும் அது வந்து ஒரு இதுவா இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் அமைஞ்ச விஷயம். அப்படி இருந்தாலும் அந்த பார்சலை ஏத்துறது வீட்ல இருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் கொண்டாந்து தான் நாங்க பார்சலை ஏத்தணும்.
அந்த பார்சல கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கப்ப 10 பேர் வருவாங்க ரோட்ல மெயின்ல போறவங்க. அப்ப 10 பேருமே வந்து அதுல தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, சொந்தக்காரவங்களும் இருப்பாங்க. அப்ப கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொம்பளையா இருந்துட்டு இந்த நைட்டு 10 மணிக்கு வந்து ஏத்துறீல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாங்க? இதுல என்ன லாபம் கிடைக்க போகுது உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல ஒரு உதாரணமே என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்சல் ஏத்துற டைம் ஒரு டைம் வந்து பசங்க குடிச்சிட்டு வந்து பைக்க விட்டுட்டாங்க. பார்சல் ஃபுல்லாவே எல்லாமே காலியாச்சு. ஃபுல்லாவே ஆளுக்கு மட்டும் எதுவும் ஆகல. மத்தபடி பார்சல் எல்லாமே சிதறிருச்சு. அப்ப நான் சிதறுனோனே என்னோட முதல் உதாரணமே எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு, சென்னைக்கு ஒரு ஒரு டிஎஸ்பிக்கு அன்னைக்கு காய்கறி அவருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அவரு மறுநாள் காலைல 9 மணிக்கு கால் பண்றாரு. "என்னம்மா சார் எப்பயுமே காய்கறி எடுத்துட்டு வந்துருவாரு. நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், "இந்த மாரி பிரச்சனை ஆயிட்டு சார்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நைட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அவரு வந்து ஒரு எஸ்ஐ வந்து என்ன கேட்கிறாருன்னா, "ஒரு ஆம்பளைய வச்சுட்டு பார்சல் ஏத்த வேண்டியது தானே? எதுக்கு நைட்டு 10 மணிக்கு வந்து பொம்பளையா எதுக்கு ஒருத்தர் துணைக்கு வச்சுக்க வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஒரு இதுவா பேசினாரு. அதான் ஒரு பொம்பள வந்து ஒரு சுதந்திரமா நடமாடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல இது இல்லையா? அப்படிங்கிற மாரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஆனா காலையில வந்து அவரு ஃபோன் பண்ணணும் 9 மணிக்கு அடிச்சாரு. இந்த மாரி விஷயம் அப்படின்னு சொன்னேன். "பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலையா?" அப்படின்னு கேட்டாரு. "குடுத்தேன் சார். உங்க எஸ்ஐ இந்த மாரி சொன்னாரு" அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்லயே வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து இங்க ஏடிஎஸ்பியா நாகப்பட்டினத்துல இருக்காரு. உடனே அவருக்கு கால் பண்ணி சொல்லி, அவர்கிட்ட என்னோட நம்பர் குடுத்தேன். அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்திலேயே வந்து வீட்டு வாசல்ல வந்து எஸ்ஐ வந்து சொன்ன ஒரே விஷயம், "நீங்க யாருன்னு சொல்லலையே மேடம்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப காய்கறியா இருந்தாலும், அந்த நேரத்துல வந்து நம்மள இது பண்ணி விட்டது எது? எங்க போய் நிக்குது? அப்படிங்கிற வந்து அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம். இல்ல அவங்க என்னன்னா பெண்ணு பெண்ணு ஆ. அப்படின்றத வந்துட்டு அதிகமா வந்து நமக்கு எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா முன்னேறி வர்றவங்களுக்கு கிட்ட போயிட்டு ப்ரோமோட் பண்றது போல அப்படி பேசுறது அது வந்துட்டு அது ரொம்ப இருக்க கஷ்டமா இருக்க இருந்துச்சு. நமக்கு கஷ்டமா இருக்கும். பட் அதுவே நமக்கு என்ன ஆயிருது, ஊக்கத்தை கொடுத்து இந்த லெவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு எதுவும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல எதுவும் உங்களுக்கு நெறைய இருக்கு மேடம். நான் வந்து வெறும் சந்தோஷத்த மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து அளவு கடந்த ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி வந்து யாருமே அதிகம் வெளியில போனது கிடையாது. அதிக படிப்பும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் இருந்த சூழ்நிலையில ஒரு 20 வருஷம் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். மேரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அவ்வளோதான் தெரியல. அப்பதான் நானா ஃபீல் பண்ணுவேன். நமக்கு இவ்வளோ திறமைகள் இருந்து நான் அப்படின்னு எங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். அ அப்பதான் எங்க அண்ணன் சொன்னாப்புல, "நீ உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, நீ சொல்லு நான் மாமாட்ட சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி, அப்பதான் நான் அதுல சரி முழுமையா இறங்கி வீட்டுக்கார்ட்ட சொல்லவும், "சரி உங்க அண்ணன் பர்மிஷன் குடுத்துட்டாரு, நீனே பண்ணு" அப்படின்னு சொல்லி அப்பதான் நான் ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பிக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இது வந்து லோன்னு அலையுது? அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கேவலமாலாம் பேசுனாங்க. என்ன நம்ம ஊர்லயே இன்ன வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இருக்கிற வசதிக்கு, இதுக்கு உள்ள வசதிங்கிறது வந்து வயலு தான். வயல்ல வந்து நம்ம போட்டா தான் அத எடுக்கலாம். அத வந்து அவங்க யோசிக்கிறது இல்ல. அது வந்து நம்ம அந்த ஒரு போகத்த நம்ம போட்டு நம்ம எடுக்கிறதோட, நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் 24 மணி நேரமும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு பல பேருக்கு நன்மைகளும் செய்யலாம். நம்மளும் பயனடையலாம். அதுல அப்படிங்கிறது மாரி நான் எதையுமே காதுல வாங்கிக்காம தான், ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாலுக்கு போம்போது அவ்வளோ அனுபவம் அந்த மேடம் சொன்னாங்கல்ல, அதோட தாண்டுன கஷ்டம்லாம் நான் பட்டுருக்கேன். ஏன்னா, இப்ப இவுங்க வீட்டுக்காரர் வந்து வெளியில கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் வந்து விவசாயம். அதனால அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா அவங்க தாங்க மாட்டாங்க. "அத்தோட ஸ்டாப் பண்ணு" அப்படிம்பாங்க. அப்படி மாரி கேரக்டர் உள்ளவங்க. அதெல்லாம் நான் பல வந்து கெட்டத மறைச்சு, நல்லத மட்டுமே சொல்லி, அப்படியே நான் அப்படி பண்ணாங்க, எனக்கு இப்படி பண்ணாங்க, என்ன அப்படியே இது பண்ணாங்க அப்படின்னு இப்படிதான் சொல்லுவேன். இப்படி சொல்லி அந்த கஷ்டத்த மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு வெளிக்காட்டிக்காம, இந்த அளவுக்கு நான் வந்தேன்னா, நெறைய அனுபவங்கள், நெறைய கஷ்டங்கள். இன்னைக்கும் வந்து இதுக்கு தேவையா? இது சொன்னேன்னு வீட்ல இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இப்போதைக்கு என்ன பேசுறாங்க, இந்த ஒரு பொம்பளையா இருந்து இவ்வளோ துணிச்சலா, படிப்பும் வந்து 9த் தான் படிச்சிருக்கேன். ரொம்ப அதிகம் படிக்கல நான். படிக்காமயே இந்த அளவுக்கு இது பண்ணுதே அப்படின்னு ஒரு கலெக்டர்கிட்ட 3 கலெக்டர்கிட்ட நான் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் என்ன பாராட்டியிருக்காங்க. அப்ப அந்த சந்தோஷம் தான் எனக்கு தெரியுதே தவிர, பின்னாடி பட்ட கஷ்டங்கள் எதுவுமே எனக்கு தெரியல. இன்னும் நெறைய அவார்டு வாங்கணும். நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுதே தவிர, வீட்ல இருக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்கணுங்கிற அந்த எண்ணமே எனக்கு வரல. ஏன்னா, எங்க வீட்டுக்காரர் இப்ப நெறைய ஊக்கப்படுத்துறாரு. யாரு எது சொன்னாலும் "நீ காதுல வாங்கிக்காத" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நான் அந்த கஷ்டத்துல ஆரம்பத்திலேயே சொல்லி அவங்கள்ட்ட வருத்தப்பட்டிருந்தேன்னா, ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க.
சொல்லாமலே மனசுக்குள்ளேயே வச்சு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு சென்னைக்கு நம்ம ஸ்டாலுக்கு போகிறோம்னா நம்ம கார் வசதி இதெல்லாம் நம்ம 2, 3 காரு ஏறி இறங்கி ட்ரெயினில் போய் ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மேடம். அந்த கஷ்டத்தையெல்லாம் சொல்ல நான் விரும்பல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்லுவோம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டதை நினைச்சா சில பேர் வராம கூட இருந்துருவாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முன்னாடி இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன், நம்மலாம் போய் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு கூட தோணும். அதனால நான் நல்லதை மட்டுமே நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய ட்ரைனிங்ல அது மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்கள தேவைக்கு உங்க வீட்ல முடிச்சுட்டு நீங்க உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. எந்த இடத்துல எப்படி சொல்லலாம்னு வெளிப்படுத்தி நீங்க வெளியில வாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட்டிங் நான் பண்றேன். உங்களுக்கு என்ன தேவையோ நான் அத எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லி தரேன். அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் மேடம். இப்போ வந்து அவங்க 3 பேர்கிட்ட வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்ணியிருக்கீங்க. இயற்கை காய்கறிக்கு எதுவும் அவார்டு வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன் மேம். நான் 2023ல வந்து பெண் தொழில் முனைவோர் அவார்டு வந்து அறம் செய்ய விரும்பாடு அறக்கட்டளையிலேருந்து சொல்லி நடிகர் பாக்யராஜ் சார் கையில் வாங்கினேன். அப்புறம் ஜனவரி 23ஆம் தேதி, லாஸ்ட் இயர் ஜனவரி 23ஆம் தேதி 2024ல் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆர்டிகல் தினகரன் விவசாயி புக்கில் வந்துச்சு. அதை வச்சு வந்து கிரெஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு தமிழ்நாடு பாண்டி எல்லா 2 இதுவுமே சேர்ந்து ஒரு 120 ஆளுமை பெண்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. அதுல நானும் ஒருத்தரா இருந்தேன். அந்த அவார்டுல வந்து விவசாயியா இருந்து போய் வாங்கின அவார்டு அது. எந்த ஒரு இது இல்லாம என்னை தேடி வந்த அவார்டு அது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வந்து திருப்பி அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளையில இருந்து 2025ல வந்து இது சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் நெல் ஜெயராமன் இது தித்திரமுடியில அங்க இது நடந்துச்சு. அதுல வந்து இயற்கை உழத்தின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் இப்ப 2 வீக்ஸ் முன்னாடி வந்து அதே தினகரன் விவசாயி புக்ல பாரம்பரிய நெல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாப்பிள சம்பா நெல். அதை பத்தி ஒரு ஆர்டிகல் எடுத்து போட்டிருந்தாங்க. இப்ப மே 31ஆம் தேதி ஒரு அவார்டு இருக்கு, குற்றவை மெகா சயின்ஸ் சொல்லிட்டு அதுல ஒரு அவார்டு இது பண்ணிருக்காங்க. பரவாயில்ல. இது இயற்கை மூலமா விவசாயம் பண்ணி இவ்வளோ தடைகளையும் தாண்டி இவ்வளோ அவார்டுக்கு சொந்தக்காரங்களா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்கன்றது? நான் நிறைய அவார்டு வந்து கலெக்டர்கிட்ட நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ சிஎம் ஃபங்க்ஷனில் கூட மணிமேகலை விருது வாங்கினேன். அதேமாரி ஒவ்வொரு பயிற்சியிலையும் எனக்கு வந்து ஊக்கப்படுத்தி அவார்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நான் எல்லா இதுவும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் சம்மதிச்சிட்டாரு. ஏன் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து இவ்வளவு நம்ம உற்பத்தி பண்ணுறோம், நம்மளே உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க மனப்பக்குவம். சாதாரணமாக நெல் போடுறத உனக்கு யூஸ்ஃபுல் ஆகிறத நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருங்கை சாவடி இது எல்லாமே நான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க நிறைய விரும்புகிறேன். நிறைய பண்ணுவேன் மேடம். நான் இப்போ எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? எனக்கு இப்போ இப்போதைக்கு நான் வேலை கொடுக்கறது வந்து ஒரு 15 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கணவன் இல்லாதவங்க, இதுமாரி உள்ளவங்களுக்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணி. இப்போ ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு லாபம் மட்டும் எவ்வளோ வரும்? எனக்கு வந்து லாபம் வந்து எப்படியும் ஒரு 50 ரூபா லாபம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு 50,000. ஏன்னா பார்சல்லாம் போடுறேன், வெளி வியாபாரமும் இருக்கு. அதனால அதிக லாபம் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுசிலா, உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு லாபம் வரும்? எனக்கு வந்து மாசம் வந்து ஒரு 80,000 ரூபாய்கிட்ட வரும் மேடம். அதை எல்லாமே நான் வெப்சைட்லாம் வச்சிருக்கேன். அது எல்லாமே இந்தியா மார்ட், ஜஸ்டைல் அந்த மாதிரி வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதுலேயே என்னோட பொருட்கள் வந்து அந்த காய்கறி இல்லாமல் மற்ற மில்லட்ஸில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், மசாலா ஐட்டம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது மாதிரி வெளிநாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. கிரிஜா, இப்போ வந்து நீங்க முன்னாடி ஸ்டார்ட் பண்றப்ப இந்த பிராண்டிங்கு, லேபிள், அந்த பேக்கேஜ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய சாதாரணமா தான் நீங்க வந்துட்டு சேல்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு யாரு அதுக்கு வந்து உதவி பண்ணாங்க? நான் வந்து முதல்ல சென்னைக்கு என்ன ஸ்டாலுக்கு அனுப்பும்போது பேக்கிங் பொருளெல்லாம் நிறைய கொண்டுட்டு போயிருந்தேன். நிறைய ஒரு 40 இதுக்கு மேல சிறுதானிய மில்லட்லேருந்து, ஸ்வீட்லேருந்து, லட்டுலேருந்து எல்லாமே இந்த மூக்கு வகையிலேருந்து அனைத்து வகையானதும் கொண்டுட்டு போயிருந்தேன். அப்போ மூலிகை பொருள் வரைக்கும் அதிகமாக கொண்டுட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து சென்னையில் வந்து பார்க்க வருவாங்கல்ல, நம்ம மேடம்லாம் இருக்காங்கல்ல, எப்படி மேடம் இவங்கெல்லாம் வீடியெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஏடிஏடி மேடம்லாம் வந்து பார்க்கும்போது பொருள் எல்லாமே முறையாக வச்சுருக்கீங்கம்மா, எல்லாமே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு உள்ள பொருளாக இருக்குது. ஆனால் எதுக்குமே பேக்கிங் சரியில்லையம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேடம் கொஞ்சோண்டு தூதுவளை அல்வா சாப்பிட்டு பாருங்க மேடம் அப்படின்னா. ஏன்னா நான் வச்சிருந்த பொருள் உள்ளார நல்லா இருந்தது, மேலே உள்ள கவர் நல்லா இல்லை, அந்த பாக்ஸ் நல்லா இல்லை.
அப்பதான் சொன்னாங்க, என்ன வெறும் நெய்யில செஞ்சீங்களா ஆயில் செஞ்சீங்களா? உண்மையிலேயே நெய்யில செஞ்ச மேடம் அப்படின்னாங்க. வாங்கி அதை பார்த்துட்டு ஆனா அவங்க சாப்பிடல. அப்பதான் சொன்னாங்க, அருமையா செய்யறீங்கம்மா, எல்லாமே நீட்டா இருக்கு, எல்லாமே சுத்தமா இருக்கு, உங்களுக்கு பொருள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நம்ம ஒரு மேரேஜுக்கு போறோம்னா நம்ம எப்படி மேக்கப் பண்ணிட்டு போவோம், நம்மள பார்ப்பாங்கல்ல எல்லாரும், அதே மாதிரிதான் இந்த பொருளும் அப்படின்னு அந்த அந்த ஒரு வார்த்தை என்னை வந்து ரொம்ப என்னை அட்டாக் பண்ணுது. அதே மாதிரிதான் நீங்க இந்த கவரை அடுத்த வாட்டி வரும்போது, நான் பையனை கூட அழைச்சிட்டு இருந்தேன், இன்னொருத்தவங்களை கூட அழைச்சிட்டு இருந்தேன். லேடிஸ்னா ஒண்டியமா துணிச்சலா வர கத்துக்கணும் முன்னாடி. அதே மாதிரி நீங்க வர்றீங்க, அந்த பேக்கிங் நீட்டா போட்டு என்கிட்ட காட்டுறீங்க. நாங்க அதே இதோட நான் வந்தேன் மேடம். வந்து முறையான பேக்கிங் அடிச்சு எனக்கு வந்து மகளிர் திட்டத்துல உள்ள மேடம்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி, இந்த இடத்துல இது பண்ணணும், அந்த இடத்துல இது பண்ணணும்னு நல்ல எல்லாத்தையும் யோசனை கேட்டு முறையான பேக்கிங், முறையான ஸ்டிக்கர் அனுப்பி வச்சிருக்கேன் மேடம். அன்னைக்கு பார்த்தாலே அந்த ஸ்டிக்கரையும் பேக்கிங் பார்த்தாலே என்கிட்ட பொருள் வாங்குறாங்க. அது மாரி எனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அவங்க சொன்ன வார்த்தைகள். எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து இப்படி கொண்டுட்டு போகணும்னா நமக்கு சொல்லுவாரு யாரும் இல்ல. பொருளை எல்லாரும் பாக்குறாங்க, பார்த்துட்டு சில பேர் என்ன இது நல்லாவா இருக்க போதும்பாங்க. நம்ம வச்சிருக்கிற பொருளோட அமைப்பு தான் அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். அது மாரி நான் பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, வெரி குட். சுசிலா, நீங்க இயற்கை வேல்யூ அடிஷன் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எப்படி அந்த பிராண்டிங் பேக்கேஜஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பேக்கிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. என்னோட கஸ்டமருக்கு வந்து நேரடியா நம்ம வந்து சாதாரண கவர்ல வந்து சீல் பண்ணி கொடுத்தேன். அப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ளதான் ஒரு ஆர்கானிக் ஷாப்புக்கு கடைக்கு கேட்டாங்க. அப்ப மொத்தமா கேட்கக்குள்ள கொஞ்சம் லேபிள் இதெல்லாம் வந்து எஃப்எஸ்ஐ எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்த வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற இது பண்றப்பதான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம நகர்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப ப்ராப்பரா எஃப்எஸ்ஐ போட்டு அப்ப என்னோட பிராண்டிங் இது பண்ணி போட்டு இப்ப ஃபுல்லா கவர் வந்து நல்லா இது பண்ணி கடைக்கெல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிராண்டோட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பேக்கேஜோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி வந்து நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கேன். இடிஐல வந்து இங்க மகளிர் திட்டம் மூலியமா தான் வந்து இடிஐல வந்து அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்ப அறிமுகப்படுத்தி விட்டோன்னே ஃபர்ஸ்ட் ட்ரைனரா போயிருந்தேன். அப்ப ஆல்ரெடி நான் நர்சிங் டியூட்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால இந்த கிளாஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிதான். இருந்தாலும் வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நர்சிங் போய் எடுக்கக்குள்ள வந்து சின்ன பசங்களுக்கு நம்மளோட வயசு கம்மியா உள்ளவங்களுக்கு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடயே போவோம். இங்க போய் பார்த்தா ஒரு 50 வயசு 40 வயசு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்குள்ள கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அனுபவம் எல்லாமே வந்து உன்கிட்ட நீ என்ன இது பண்றியோ அதை தான் போய் சொல்ல போற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 1 டே ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். சூப்பரா பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க நாகப்பட்டினத்துல இருந்து மயிலாடுதுறை மாவட்டம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அங்க பண்ணி அங்க 3 நாள் ட்ரைனரா போயிருந்தேன். அப்புறம் இப்ப திருப்பி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தே கால் பண்ணி தஞ்சாவூர்ல அன்னைக்கு ஒரு இன்டர்வியூன்னு சொல்லி அதுலயும் போய் செலக்ட் ஆயிட்டு வந்துட்டேன். இப்ப 5 மாவட்டத்துக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் இருந்தா மறுபடி நம்மள இது பண்ணுவாங்க. அப்ப அதுல மயிலாடுதுறை கொடுத்தது மட்டும் அந்த நம்மளோட மார்ச் மகளிர் தினத்தை அன்னைக்குன்னு ஸ்டால் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் திட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அப்ப நான் அவங்க எப்படிதான் 5 நாள்ல எல்லாமே ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாமே ரெடி பண்ணி பிராண்டிங் எல்லாம் பண்ணி ஆனா எஃப்எஸ்ஐ மட்டும் என்னால வாங்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 1500 பொருள் வாங்கி நான் சொன்னபடியே வந்து ஸ்டிக்கர்லாம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு ஒரு 700 போய் நான் சேல்ஸ் பண்ணேன் மேடம் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்மளால ஒருத்தர் வந்து உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுசிலா, இப்போ வந்து நீங்க நிறைய பேக்கேஜ் பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் வந்துட்டு நமக்கு இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். அப்படி உங்களுக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்னோட சொந்த இதுல தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மகளிர் திட்டத்துல மகளிர் குழுவுல நான் வந்து இணைஞ்சிருச்சு. அப்ப நான் மகளிர் குழுவுல இருந்ததுனால வந்து எனக்கு நிறைய மகளிர் திட்டத்துல இருந்து ஜிப் அமௌண்ட்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 50,000 பிஎல்எஃப்ல இருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் எனக்கு தேவைப்பட்டதுனால வந்து மறுபடியும் ஜிப் அமௌண்ட்னு சொல்லிட்டு அதுல ஒரு 1,50,000 லட்சம் பணம் கொடுத்தாங்க. இது எல்லாமே அடுத்த கட்ட இதுக்கு வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த மசாலா ஐட்டம் மத்தபடி மில்லட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எல்லாமே பவுடர் ரெடி பண்றது எல்லாமே வெளியில கொடுத்துதான் நான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப கிரீன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துருந்துச்சு. அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஆளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து எல்லாமே வந்து நான் எஃப்எஸ்ஐ எல்லாமே ஆடிட்டிங் எல்லாமே கரெக்டா இது வச்சிருந்ததுனால அப்ப அதுல செலக்ட் ஆகி என்னது செலக்ட் ஆகி ஒரு 4 lakhs எனக்கு வந்து அதாவது இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு இதை வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடது அது மேட்ச் ஆகி கரெக்டா வந்துருந்துச்சு.
இப்ப அதனால வந்து என்னன்னா, அதுக்கு நான் தனியா யூனிட் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாவே. ஆ இப்ப அதுக்கு என்ன மிஷின் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து நார்மலா வந்து திருகு கல்லுல தான் வந்து கையால அரைப்போம் முதலெல்லாம். பாரம்பரிய முறையில வந்து திருகு கல்லுல அரைப்போம். இப்ப அதுவே வந்து கரண்ட்ல போகும். ஆனா கல்லுல வந்து திருகு கல்லுல. அந்த மிஷின் தான் இப்ப வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ஓப்பனிங் வந்து ஒரு 15 நாள் அந்த மாரி ஆகும். ஏன்னா, அந்த இத வந்து நான் நெறைய இடத்துல ட்ரையல் போய் பார்த்தேன். பார்த்தப்ப வந்து அந்த மிஷின்ல அரைக்கிறப்ப வந்து நம்ம நார்மலா வந்து கமர்ஷியலா அரைக்கும்போது, அந்த மாவு வந்து சூடாகும். இப்ப இந்த கல்லுல அரைக்கும்போது சூடாகாது. அப்ப அந்த டேஸ்ட் வந்து டிஃபரண்ட் படும். அப்புறம் நம்ம நார்மலா மில்லுல குடுத்து அரைக்கும்போது வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம், 200 கிராம் ஷார்டேஜ் ஆகும். இதுல வந்து 1 கிராம் கூட ஷார்டேஜ் ஆகல. அந்த மாரி நான் ட்ரையல் போயி மன்னார்குடி அந்த மாரி இடத்துல இருந்துச்சு. சேலம் அந்த மாரி போய் ட்ரையல் பார்த்தேன். அது வந்து நாங்க இந்த பாரம்பரிய முறையிலேயே ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, இத சூஸ் பண்ணி இப்ப எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். யூனிட் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 15 நாள்ல ஓப்பனிங் அந்த மாரி இது பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து மகளிர் திட்டம் தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஏன்னா, நான் என்னதான் பண்ணணும்னாலும், ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஊக்குவிச்சா தான் வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும். அடுத்ததுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாரி. அப்ப கரெக்ட்டா வந்து எனக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப் போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு பய உணர்ச்சியும் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா, திடீர்னு நம்ம அடுத்த இதுக்கு போறோமே அப்படிங்கிற மாதிரி. ஆனா, அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, "அடுத்ததுக்கு போறதுக்கு யாரோ ஒருத்தர் கண்டிப்பா தூண்டுதல் வேணும். அதனால தைரியமா பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு நான் இத இப்ப எடுத்து ஃபுல்லா யூனிட்டா ரெடி பண்ணி, அதனால மூலியமா நம்ம பெர்மனன்ட்டா ஒரு ஆள் வந்து ஒரு 5 பேர் நம்மள்ட்ட வேலைக்கு வச்சு பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டா யாராரு உங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் எனக்கு வந்து ஆரம்பத்துல மேடம் மகளிர் திட்டத்துல வந்து நான் லோன் வாங்காததுக்கு முன்னாடி ஒவ்வொரு பொருளும் அரைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு பொருள் இப்ப கேழ்வரகு தோசை மாவுனா, கேழ்வரகு தோசை மாவுனா அதுல எழுதி போட்டு அனுப்பணும். கம்பு தோசை மாவுனா அதுமாரி, கொள்ளு தோசைனா அதுமாரி, ஒண்ணுக்கு ஒண்ணு பண்ணணும். முடக்கத்தான் தோசை மாவு அரைக்க முடியாது. அது போட்டா ஒட்டிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நான் அரைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எதுவுமே இல்ல. அதுமாரி கடையில குடுத்து நம்ம பேர் எழுதி குடுத்து ஒண்ணு ஒண்ணா அவங்க வீட்டுக்காரவங்க போய் அரைச்சு ஏதாவது மிஸ் ஆகி வர்றத, நம்ப என்ன பண்றதுன்னா, நான் என்னுடைய அதான் சொன்ன மகளிர் திட்டம் மூலியமா சொன்ன மிஷின் வாங்குனா, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, அவங்க எனக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி குடுத்தாங்க. இப்ப 2,40,000 டெக்ல எனக்கு லோன் கிடைச்சு, அதுல நான் மிஷின் வாங்கி, இப்ப நான் சொந்தமாவே எந்த மாவ முன்னாடி போட்டா எப்படி அரைக்கலாங்கிறத வந்து அவங்களே மிஷின கொண்டாந்து வச்சு சொல்லிக் குடுத்துட்டாங்க. இப்ப நானே தான் அந்த மிஷின்லாம் மாவெல்லாம் அரைக்கிறேன். எல்லாமே அரைச்சு ரெடி பண்றேன். நமக்கு வந்து எப்படி அத அரைச்சு எந்த மாவ முன்னாடி போடணும், பின்னாடி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே ஹீட் அதிகமானா டேஸ்ட் மாறிடும் அப்படிங்கிறது மாரி, இப்ப கடையிலனா அப்படியே அரைச்சு அந்த கவர்லயே இருக்கும். நம்ம அரைச்ச உடனே அத ஆற வச்சுருவோம். அது வந்து நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த நமக்கு குடுக்குறது. அந்த மறுபடியும் நான் சிப்பு பணத்திலேயே வாங்கி அத கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன். அது நெறைய லோன் முறையில எங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கு. அத வாங்கி ஒண்ணுக்கும் பயன்படுத்தி, அத ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நெறைய எங்களுக்கு கேட்குறாங்க. லோன்லலாம் நெறைய சப்போர்ட்டிங் இருக்கு. இப்ப பேங்குக்கு போனோம்னா, ஒரு செலான பண்ண அளவுக்கு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்க ஓப்பனிங்க போம்போது, பேங்க் மேனேஜர் எங்களுக்கு அவ்ளோ சப்போர்ட்டிங் பண்ணாங்க. இப்ப இந்தியன் பேங்க் மேனேஜர்னா, பயந்துகிட்டு நாங்க நிப்போம். அப்ப ஒரு ஃபார்ம் பண்ணி வரைக்கும் எங்களுக்கு குடுத்தாருன்னா, அது பெரிய விஷயம். அதுமாரி பேங்க்லயே எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. மகளிர் திட்டம்னாலே ஒரு எந்த இடத்துக்கு ஒரு ஐடி கார்டு நம்ம போட்டுட்டு போனோம்னா, அது ஒரு தனி சப்போர்ட்டிங் ஒரு மரியாதை கிடைக்குது மேடம். நம்ம தனியா ஃபேமிலியோட நம்ம ஃபேமிலி டூர்ன்னு போனோம்னா, அது தெரியாது. இதுனா நம்மள திரும்பி பார்ப்பாங்க மேடம். அந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். சுசிலா, இப்போ வந்து நீங்க மகளிர் சுய உதவி குழுவுல நல்லா டெவலப் ஆகி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ உங்கள மாரி இன்னும் இருக்கக்கூடிய மக்கள்லாம் உங்கள மாரி வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு பொருள நம்ம உற்பத்தி பண்ணாலும், அத விக்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு இல்ல. இப்ப இந்த காலகட்டத்துல அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா மகளிர் திட்டம் வந்து நம்மளுக்கு எல்லா வகையிலயுமே வந்து குழுவுல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா, அவங்கள வந்து அத வந்து எப்படி வந்து விற்பனை பண்றது அப்படிங்கறது வந்து கடைசி வரை நம்மளுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி குடுக்குறாங்க. ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்ப நான் வந்து இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாராலையுமே கண்டிப்பா முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எப்பயுமே தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த தடைகள்லாம் வந்து தளராம யாரு வந்து அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா சாதிக்கலாம். அப்ப வந்து
கண்டிப்பா மகளிர் குழுவுல இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பொருளை நான் இன்னதான் செய்வேன், இன்னதான் நான் பண்ணணும் அப்படிங்கறதுல எந்த பொருளை நம்ம வந்து உற்பத்தி பண்ணாலும் நம்ம ஊர்லயே வந்து சாதாரணமா எந்த பொருளை வேணாலும் நம்ம உற்பத்தி பண்ணலாம். இப்ப பண்ணக்குள்ள அந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம விற்பனைக்கான எல்லா எதுவுமே இருக்கு. ஏன்னா சென்னை வர ஸ்டால் வர ஒரு ஒரு சென்னை போறதே அப்படிங்கிறது வந்து இப்ப கிராமத்துல உள்ள மக்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். போயிட்டு வரணுமோ, நம்மளுக்கு அங்க பாதுகாப்பு இருக்குமோ, பர்ஸ் அடிச்சிருவாங்களோ, நகை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற 1002 ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே கிடையாது. நம்ம யாருக்குமே பெண்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால தைரியமா வந்து குழுல இருந்து ஒரு ஒரு இதுவும் பண்ணுங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பா செய்யுங்க. என்ன மாதிரி நீங்களும் எல்லாருமே வந்து நிறைய சாதிக்கலாம். கிரிஜா, நீங்களும் வந்து இப்போ நம்ம மில்லட் செய்யறதுல நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இப்போ உங்களை மாதிரி இன்னும் நிறைய மகளிர் சுய குழுக்கள் நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களா உங்களை மாதிரி வரணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு குடும்பத்துல வந்து நம்ம வந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். எல்லா இதையும் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு அப்படிங்கிற அந்த எல்லாம் நம்ம திட்டங்கள பிள்ளைங்கள வளர்க்குறதா, கணவனுக்கு என்ன செய்யணும், மனைவி, மாமனார், மாமியார் அவங்க கடமைகள்லாம் நம்ம முடிக்கிறோம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். நமக்குன்னு ஐயோ! அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. நம்மளால ஒண்ணும் முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்ல. உங்களால என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுதோ, அத நீங்க வந்து வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு நல்ல எந்த இடத்துல எப்படி பக்குவமா சொல்லணுமோ, வீட்டுக்கார்ட்டயோ யார் மூலியமோ சொல்லி, நீங்க வெளியில வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க குடும்பத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அப்படி என்னால எதுவும் செய்ய முடியல, எனக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படின்னு நீங்க எங்கள்ட்ட வெளிப்படுத்தினீங்கன்னா, எங்களால முடிஞ்ச உதவிகள உங்களுக்கு செய்வோம். எப்படி உங்கள வெளியில கொண்டுட்டு வர்றது, உங்க திறமைகள எப்படி நீங்க என்ன உங்கள எந்த டேலண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாங்க எடுத்து, நீங்க என்ன உற்பத்தி பண்றீங்களோ, அந்த பொருள வரைக்கும் எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போனா சேவ் ஆகும் அப்படிங்கிறது வரைக்கும் நாங்க சொல்லி தருவோம். சொல்லி உங்களையும் ஒரு தொழில் முனைவோர் ஆக்குறதுக்கு உள்ள வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதேமாரி யாரா இருந்தாலும் நம்மளால முடிஞ்சத, நமக்கு தெரிஞ்சத நம்ம வெளிப்படுத்திக்கிறது தான் நல்லது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. அதனால என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் எல்லாருமே மக்கள வந்து தெரிஞ்சத வந்து நம்ம செய்யணும் மேடம். யாருமே வந்து தெரியாமயே இருக்கக்கூடாது. ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போனோமா, குழந்தை பெத்தோமா, நம்ம வீட்டு வேலைய பார்த்தோமா, நம்ம தூங்குனோமா, உடம்புக்கும் கெடுதல். இது வந்து மைண்டு நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும். வெளிப்பழக்கம் அதிகமா வரும். நம்மளுடைய கடமைகளும் அதிகமா இருக்கும். நமக்கு உள்ள கடன் தொல்லைகள் இருக்காது. எப்ப நமக்கு வந்து பணமே இல்ல அப்படின்னு சொன்னா கூட நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய கவர்மெண்ட்ல சப்போர்ட்டிங் இருக்கு. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நெறைய வெளியில வரலாம் மேடம். அதுமாரி வரணும்னு தான் எங்களுடைய விருப்பங்கள். எங்கள மாரி நெறைய பேர் வரணும். கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி வந்தா தான் நம்ம வந்து வெளியில வரலாம். வெளியில வந்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம பொருள தயார் பண்ணி யார்ட்ட குடுக்கணுங்கிற உங்களுக்கு அந்த பயமும் வேண்டில்ல. அந்த பொருள் எந்த இடத்துல நீங்க வச்சிருந்தாலும், அந்த இடத்துல வந்து எடுக்கிற வரைக்கும் மகளிர் திட்டம் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுமாரி செய்யலாம் மேடம். இப்போ வந்து நம்மளுடைய கிரிஜா, சுசிலா இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. மகளிர் சுய குழுல இருந்து சிறப்பா தொழில் முனைவரா இங்க வந்து நம்ம தேர்வு பண்ணி அவங்கள வந்து நேர்காணல் பண்ணியிருக்கோம். இதே போல நிறைய மகளிர் சுய குழு உறுப்பினர்கள் வந்து அதிகபட்சமா இருக்கோம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல. எல்லாருமே வந்துட்டு ஒரு தொழில் முனைவரா ஆகணும். அதுக்கு நம்மளுடைய மகளிர் திட்டம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே உங்கள வந்து தூண்டுதல் படுத்தும். முன்னாடி காலகட்டத்துல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்ப எல்லாருமே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி வந்து தொழில் பண்றதுக்கு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. நம்ம பெண்கள் எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஏகப்பட்ட பெண்கள் வந்துட்டு முன்னேறி வந்துட்டாங்க. அவங்களே தொழில் பண்றதுக்காக. அதுக்கு நம்மளுடைய ஒரு வீட்டுல வந்து ஒரு விளக்கு எரியணும் அப்படின்னா, அது எப்படி வந்துட்டு நம்ம தூண்டுதல் வந்துட்டு எப்படி நம்ம தூண்டி விடுறோமோ, அதை பொறுத்து தான் அந்த விளக்கு வந்துட்டு நல்ல பிரகாசமா எரியும். அந்த பிரகாசமா எரிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து மகளிர் திட்டம் ஒவ்வொரு முறையிலையும் மக்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து தூண்டுதலா இருப்போம். எல்லா வகையிலையுமே தூண்டுதலா இருப்போம். அதனால அனைத்து மகளிர் குழு உறுப்பினர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே நல்ல ஒரு தொழில் முனைவோரா ஆகணும். அவங்களுடைய வருமானத்தை பெருக்கி வாழ்வாதாரத்தை வந்துட்டு நீடித்த நிலைத்த வாழ்வாதாரத்தை பெருக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.